மலைக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகுதுடா. சிக்னல் பிரச்சனையா இருக்கு. ரைட், தெரியுதா ஹரிஷ்? இங்க ப்ளூஸுக்கு தெரியுது. அந்த சின்னதா இருக்கிறது எழுத வேண்டாம். மிஸ்டர் இந்த பெரிய 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 லெட்டர்ஸ்ல இருக்கு அதை மட்டும் எழுதுங்க. சரியா? கலர் போட லெட்டர்ஸ் கலர் போட களை போடுறது வந்து எது? பிக் அடுக்கு லெட்டர்ஸ். தொடர்களுக்கு. அடுக்கு தொடர்களுக்கு மட்டும்தான் நீங்க களை பென் பாவிக்க வேணும். எத்தனையாவது எழுதுறீங்க இப்ப? இரண்டு. ரெண்டாவது. right. அழகான எழுத்துல எழுதணும் ஹரிஷ். ஓகே. ஓகே ஹரிஷ், முடிஞ்சதா? முடிக்கிறது. ஆ. ஃபினிஷ் மிஸ். ரைட், ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திருக்கு. ஆஹ் இது வந்து அடுக்கு சொற்களுக்குரிய சில என்னது உதாரணங்களா தந்திருக்கு. ஊர் ஊராக. ரைட்டா? ஊர் ஊராக சென்றான். ஓட ஓட துரத்தினார்கள். விடிய விடிய படித்தான். கதறி கதறி ஓடினான். கீழே கீழே சென்று கொண்டான். உயர உயர பறந்தது. வீதி வீதியாக சென்றோம். ஆடி ஆடி பெரிய பெரிய இதெல்லாம் என்னது? அடுக்கு தொடர்கள். வீதி வீதியாக பெரிய பெரிய இதெல்லாம் பிரிக்கலாம். என்ன பிரிச்சாலும் எங்களுக்கு பொருள் தரக்கூடியதுதான் என்னது? அடுக்கு தொடர். சோ இது அடுக்கு தொடருக்குரிய சில உதாரணமான சொற்கள் ஹரிஷ். சோ இந்த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸுகளையும் ஒருக்கா நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா?
ரைட்டா? இந்த கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸுகளையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அடுக்கு தொடர்கள் இப்படித்தான் இருக்கும். சிரித்து சிரித்து, சிரித்து சிரித்து விளையாடினோம், சுழன்று சுழன்று ஓடினோம், சுழன்று 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 வந்தது என்னது? என்னது? பட்டம் சுழன்று சுழன்று கீழே விழுந்தது. கூட்டம் கூட்டமாக கோவிலுக்கு சென்றோம், திரள் திரளாக மக்கள் ஓடி வந்தனர், விழுந்து விழுந்து சிரித்தோம். திக் திக் திக்கி 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 கதைத்தான், மெல்ல மெல்ல நடந்தார்கள். இதெல்லாம் என்னது? அடுக்கு தொடர்கள். சரியா? சோ அடுக்கு தொடர்கள்னு சொல்லி போட்டுட்டு இது உதாரணமான என்னது? சொற்கள், அடுக்கு தொடருக்கான சொற்கள் ஹெடிங் போடுங்க. அடுக்கு தொடர்களுக்கான சொற்கள், அடுக்கு சொற்கள். இதுல விளங்காட்டி கேளுங்க ஹரிஷா, சின்ன சின்னதா எழுதி இருக்கு, அதுல விளங்காட்டி கேளுங்க மிஸ்ட்டியா. ஓகே. Finish, miss. Finish. சொன்னா என்னது? அஞ்சு 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 அஞ்சு. ஆ அஞ்சு அஞ்சு. எஸ், அஞ்சு அஞ்சு என்றா என்னது? அஞ்சு அஞ்சு என்றா
பயந்து 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 ரைட். இத எந்த எந்த சூழ்நிலைமையில நாங்க பயன்படுத்துறோம், எந்த சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் சொல்லுங்க. அஞ்சி அஞ்சி. ஒரு தம்பிக்கு பாம்புக்கு அஞ்சி அஞ்சி பயந்தது. அஞ்சி அஞ்சி என்றாலே பயந்ததுதான். அப்ப நாங்க பயந்த அந்த சொல் பாவிக்காம எப்படி பாவிக்கலாம்? பாம்பை கண்ட தம்பி அஞ்சி அஞ்சி ஓடினான். பயந்து பயந்து ஓடினான். இல்லாட்டிக்கு அஞ்சி அஞ்சி நடந்தான். அப்படின்னா என்ன மீனிங்? பாம்பை கண்டதும் சிறுவன் அஞ்சி அஞ்சி நடந்தான். பயந்து பயந்து மெது மெதுவா நடந்தாராம். அடுத்து ஊத ஊத. ஊட ஊட என்ன ஊட ஊட? ஊத ஊதன்னு சொன்னா ஊதுதல். வாயால நாங்க காற்ற வெளிவிடுற செயலைத்தான் சொல்றது ஊதுதல். எங்க எங்கெல்லாம் நாங்க ஊதுவோம்? பலூன் ஊதுறது, பலூனுக்கு ஊதுவோம். ரைட். காற்றை வெளிவிடுற சந்தர்ப்பங்களை ஊதுறதுன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப பலூனை ஊத ஊத அது பெரிதாகி சென்றது. என்ன? பலூனை ஊத ஊத அது பெரிதாகி சென்றது. அப்ப என்னது வரும்? ஊத ஊதக்கு எப்படி எழுதலாம் வாக்கியம்? பலூனுக்கு ஊட ஊட எனக்கு ஒரு தெரியாத பெரிதாகி, பெருசாகி, பெரிதாகி. பலூன் ஊதைக்கு என்ன செய்யும் ஹரேஷ்? ஒருக்கா நீங்க ஊதைக்கு என்ன செய்யும்? பலூனை நீங்க வாயில வச்சு ஊதுறீங்கன்னா என்ன செய்யும்? அந்த காத்து உள்ள போக கொஞ்சம் பெருசாகும். திருப்பி ஊது இன்னும் பெருசாகும். திருப்பி ஊது இன்னும் பெருசாகும். அப்ப ஊத ஊத பெரிதாகி கொண்டே போகும். என்ன? அப்ப நாங்க என்னென்று எழுதலாம்? பலூனை ஊத ஊத பெரிதாகி கொண்டே சென்றது. அடுத்தது கொதிக்க கொதிக்க. தண்ணி சூடாகிற தன்மை, அதைத்தான் கொதிக்க கொதிக்க. கொதிக்க கொதிக்கன்னு சொல்லி சொன்னா அதை எங்க நாங்க பயன்படுத்தலாம் வசனம் அமைக்க? கொதிக்க குடிக்க என்ன? கொதிக்க கொதிக்கன்னு சொன்னா பாயில் பண்றது. தண்ணிய பாயில் பண்ணி பாயில்டு ஆகுற தன்மையைத்தான் சொல்றது கொதிக்கிறது. கொதிக்க கொதிக்க. யாராவது சில பேர் இருப்பினாம் கொதிக்க கொதிக்கத்தான் டீ குடிப்பினாம். சில பேர் நல்ல சூடா இருக்க வேணும் அப்பதான் குடிப்பினாம். ரைட்டா? அந்த கொதிக்க கொதிக்கன்றது அதுதான், அந்த செயல் தான். அப்ப இத எங்க நாங்க சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கல எப்படி நாங்க மேக் பண்ணலாம்? அப்பா கொதிக்க கொதிக்க தேநீர் குடித்தார். என்ன? அப்பா கொதிக்க கொதிக்க தேநீர் குடித்தார். ஓகே. பழக பழக. பழக பழக ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, ஞாபகம் வருதா? பழக பழக விலங்க ஒரு பழக நோ பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்க. பழக பழக பாலும் புளிக்கும். பழக பழக அப்படி சொல்றது நாங்க எப்படி வசனம் அமைக்கலாம்? அதை எப்படி வசனம் அமைக்கலாம்? பழக பழக. நான் அப்பாவுக்கு பழக பழக இப்போ நீங்க ஒரு ஆளோட ஃப்ரெண்ட் ஆகுறீங்க, சரியா? அவங்களோட ஸ்கூல்ல ஒரு ஆள உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? ஒவ்வொரு நாளும் அவரோட போயிட்டு கதைப்பீங்க. என்ன? சோ அதுதான் பழகுறதுன்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். அடிக்கடி அவங்களோட பேசிக்கொள்றது, உறவாடுறது, பேசுறது, ஃப்ரெண்ட் ஆகுறது, அந்த விஷயம்தான். அப்ப நான் என் நண்பனுடன் பழக பழக அவனை எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய நண்பனோடு நான் பழக பழக எனக்கு அவனை மிகவும் பிடித்து விட்டது. ரைட்டா? அடுத்தது குமரி குமரி. அழுகிறதான் சொல்றது. குமரி குமரினா ரொம்பவும் சேடா ஃபீல் பண்ணி அழுகிறதான் குமரி குமரி.
ரைட், அதை எப்படி நாங்க சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? குமரி குமரி என்ன? குமரி குமரின்னா அழுகிறது, ரொம்பவும் சேட். அப்ப நான் யாராச்சும் திடீரென்னு இறந்துட்டினம்டா அழுவினம் தானே, அதைத்தான் குமரி குமரி அழுகிறேன்னா சும்மா ஏங்கி ஏங்கி அழுகிறது. ஒரு ஒரு சஸ்மிதன் யாரு சஸ்மிதன் அவ அடிச்சான் என்ன எனக்கு. யார் அடிச்சது? சஸ்மிதன் டீச்சரா? இல்ல அவ இல்லை. விளங்கல, என்ன சொல்றீங்கன்னு விளங்கல. ஒரு பிள்ளைக்கு ஆ? அடிச்சு அடிச்சு தம்பி குமரி குமரி அழுதது. சிறுவனை அடித்ததை கண்ட சிறுமி குமரி குமரி அழுதாள். ரைட்டா? குமரி குமரி அழுதாள். ரைட், ஓகே. அப்ப நாங்க சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டோம். அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் வீக் தான் எங்களுக்கு. சோ இது நீங்க வாக்கியம் எழுதிட்டு வரவன், சரியா? இந்த ஒரு ஹோம்ஒர்க் செய்து கொள்ளுங்க. ஓகேயா? இதுக்கு சின்ன வாக்கியம் அமைச்சு கொள்ளுங்க. ரைட்டா? ஓகே தானே? ரைட். அப்ப அடுக்கு தொடர் உங்களுக்கு விளங்கிட்டுதா? அடுக்கு தொடர் பாடம் விளங்கிட்டுதா? ஆ? அடுக்கு தொடர் என்னன்னு சொல்லுங்க. தனித்து பொருள் வரக்கூடிய சொற்கள் அடுக்கு தொடர் அடுக்கு எனப்படும். தொடர் எனப்படும். ஒரு 2 உதாரணம் சொல்லுங்க. அடுக்கு தொடருக்கு 2 உதாரணம். ஓடி ஓடி, ஓடி ஓடி, குமரி குமரி, குமரி குமரி, குமரி குமரி. ஒரே ஒரே சொல் 2 தரம் வருமே. நான் குமரி குமரி, ஓடி ஓடி, பாய்ந்து பாய்ந்து. ரைட், ஓகே. அப்ப இன்னைக்கு அடுக்கு தொடர் நாங்க கிளியர் பண்ணிட்டோம். ஹோம்ஒர்க் செய்துட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல மிஸ் அந்த யூனிட் பேப்பரை உங்களை விளங்கப்படுத்தி செய்யறேன்னா. ரைட், ஓகே, பாய், காட் பிளஸ் யூ.